ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 23,907 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 284 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. சென்செக்ஸ் 937 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 76,464 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 480 பாயிண்ட்ஸ் கிட்ட பாசிட்டிவ்ல இருக்குது. 57,295 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது போக பேங்க் நிஃப்டியில் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஆக்சிஸ் பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ், பேங்க் ஆஃப் பரோடா 1.5% பாசிட்டிவ், கனரா பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ், ஃபெடரல் பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1% பாசிட்டிவ்ல இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க் ஃபிளாட் நெகட்டிவ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவ், இண்டஸ்இண்ட் பேங்க் 2.5% பாசிட்டிவ், கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃபிளாட் பாசிட்டிவ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% பாசிட்டிவ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபிளாட் பாசிட்டிவ், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% பாசிட்டிவ், எஸ் பேங்க் 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. மார்க்கெட்ஸ் இன்னைக்கு நல்ல பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருந்துச்சு. காலத்தால் பார்க்கும்போது இதை விட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரியாக்ஷன் இருந்துச்சு. நிஃப்டி எல்லாம் 350 பாயிண்ட்ஸ் மேலேயும், சென்செக்ஸ் 1,500 பாயிண்ட்ஸ் மேலேயும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் இருந்து. ஸோ இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தான். அவர் சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி ஈரானும் யூஎஸும் பீஸ் டீல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மிலிட்ரி ஆக்ஷனுக்கு பெர்மனன்ட் எண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டு. இந்த பீஸ் டீல் ஜூன் 19 சுவிட்சர்லாண்டில் இந்த டீல் சைன் ஆகுது அப்படின்னும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் காலத்தாலே இந்த நியூஸை டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்ன பண்ணேன், குரூப்பில் ஷேர் பண்ணி விட்டேன். ஸோ எனக்கு மோஸ்ட் ஓவராக தெரிஞ்சிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும். பட் இது ரிக்கவரி கிடையாது. இவங்க பீஸ் டீல் போட்டிருக்காங்க, இருந்தாலும் நெகட்டிவ் அப்டேட்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். ஏன்னா அந்த பிரச்சனைனால நிறைய கம்பெனிஸில் இம்பேக்ட் ஆகிருக்கு. அந்த இம்பேக்ஷன் கிளியர் ஆகிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 to 2 quarters எடுக்கும் சில கம்பெனிஸில். அதே கேபிட்டல் அதிகமாக தேவைப்படுற கம்பெனிஸுக்கு 4 quarters 5 quartersலாம் டைம் எடுக்கும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் சில கம்பெனிஸில் இருக்குது. பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு பெருசாக பிரச்சனை இருக்காது. ஃபண்டமெண்டலி நல்லா இருக்கிற பேங்கிங் ஸ்டாக்ஸுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மார்க்கெட் கம்ப்ளீட் ரிகவரி அப்படின்னு சொல்லி பெருசாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க. ஸ்லோ ட்ரெண்ட்லேயே போங்க. இது போக அவர் இன்னொரு அப்டேட்டும் கொடுத்துருந்தாரு. அதாவது இப்போ அவங்க ஃபைனல் டீல் சைன் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கான அந்த நியூக்ளியர் வெப்பன் த்ரெட்லேருந்து நாங்கள் இஸ்ரேலை காப்பாற்றிருக்கோம் அந்த டீல் மூலமாட்டு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அவர் இதை சொல்லியிருந்தார். அடுத்து இந்த டீல் இந்த டீலை மீறி ஈரான் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா பயங்கரமாக போர் தொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்தும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட மிலிட்ரி ஃபோர்ஸஸை மத்திய கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க இன்ஃபியூஸ் பண்ணி கிட்டத்தட்ட அந்த நாடுகளுக்கு சேஃப்கார்ட் கொடுத்து அந்த கண்ட்ரீஸ்லேருந்து 20% ரெவன்யூ அமெரிக்கா வாங்கிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காரு. ஸோ சிச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அந்த டீல் சைன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாள் இந்த பிரச்சனை ஓயுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இஸ்ரேல் லெபனானை அட்டாக் பண்ணுறதை நிறுத்தணும். அவங்க அதையும் ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. ஸோ சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பெருசாக நான் எதிர்பார்த்தது இந்த வேதாந்தாவோட டீமர்ஜர். ஃபஸ்ட்டு வேதாந்தா அலுமினியம் மெட்டல் 495 ரூபா வரைக்கும் 495 ரூபாவில் போயிட்டுருக்கு. 537 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிருக்கு வேதாந்தா அலுமினியம் அண்ட் மெட்டல். நெக்ஸ்ட்டு வேதாந்தா பவர் லிமிடெட் 43 ரூபா 89 போயிருக்கு. ஆனால் இப்போ 40 ரூபா 80 மூவ் ஆகிட்டு இருக்கு. வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் 36 ரூபா 10 இருக்குது. 38 ரூபா வரைக்கும் அதிகபட்சமாக போயிருக்கு. வேதாந்தா அயர்ன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் 21 ரூபாவில் இருக்குது. 22.25 ருபீஸ் அதிகபட்சமாக போயிருக்கு. ஸோ வேதாந்தா லிமிடெட் பார்க்கும்போது 304 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 318 ரூபா வரைக்கும் அதிகமாக போச்சு. ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்தீங்க வேதாந்தாவோட டிமர்ஜர் எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் ஆகி லிஸ்ட்டும் ஆயாச்சு. இதில் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சுன்னா வேதாந்தா அலுமினியம் மெட்டல். மற்றபடி எல்லா செக்டாரும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ இது வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ இந்த ஸ்டாக்ஸில் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா நான் செக் பண்ணல. கொஞ்சம் பார்ப்போம், கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா சில இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. எந்தெந்த கம்பெனிஸில் என்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிலாம் பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். சடனாக என்ட்ரி கொடுக்குறது ரிஸ்க்காக தான் மாறும். நெக்ஸ்ட்டு கோல்டு அண்ட் சில்வர் ஸ்டாக்ஸ். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கும்போது மார்க்கெட் தான் பாசிட்டிவ் போச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா கோல்டு சில்வர் எல்லாமே இன்றைக்கி மேலே போயிருந்துச்சு. சில்வர் கிராமுக்கு 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மொத்தத்தில் நீ பார்க்கும்போது ஒரு கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. கோல்டும் கிட்டத்தட்ட 1,20,000 கிட்ட வந்துடுச்சு. ஒரு பவுன் பார்க்கும்போது 1,20,000 கிராஸ் பண்ணியிருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் இன்றைக்கி 3.5% சம்திங் ரேலியாக இருந்துச்சு இந்த யூஎஸ் ஈரான் பீஸ் டீல்னால. முத்தூட் ஃபைனான்ஸ் கோல்டோட ப்ரைஸ் மேலே போனதுனால முத்தூட் ஃபைனான்ஸ், ஹிந்துஸ்தான் ஜிங்க், மணப்புரம் ஃபைனான்ஸ், ஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் இதெல்லாம் பாசிட்டிவ் ரியாக்ஷன். முத்தூட் ஃபைனான்ஸ் 4% மேலே அப்பு, ஹிந்துஸ்தான் ஜிங்க் 2.5% அப்பு, மணப்புரம் ஃபைனான்ஸ் 2.5% அப்பு, ஐஎஃப்எல் ஃபினான்ஸ் 1% மேலே பாசிட்டிவ்ல இருக்குது. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லேயும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்து அது ஒரு வேரியஸ் ரீசனாக இருக்குது.
பட் முத்தூட் அண்ட் மணப்புரமில் கொஞ்சம் வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணுங்கள். எனக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அது வந்து கொஞ்சம் பீக் லெவலில் இருக்குது. மணப்புரம் பீக் லெவல் கிட்ட தான் இருக்குது. முத்தூட் வந்து பீக் லெவல்லேருந்து 52 ஹைலேருந்து ஒரு 1000 சம்திங் கம்மியாக ட்ரேட் ஆகுது. 4000 தாண்டி போச்சு. இப்போ 3169 ரூபாவில் இருக்குது. முத்தூட் மேபி கன்சிடரபிள், பட் அதுவும் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. எகெயின் ஒரு 3000 கூட பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. மணப்புரம் ஃபினான்ஸ் கொஞ்சம் பீக் லெவல் பக்கத்தில் இருக்குது. அதனால் மணப்புரம் ஃபினான்ஸில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கோல்டோட ப்ரைஸ் மேலே போனதுனால இந்த ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்டாக், கோல்டு அகேன்ஸ்ட் லோன் கொடுக்குற ஃபைனான்ஸ் செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் அசோக் லேலாண்ட், டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த 2 ஸ்டாக்ஸுமே, இந்த 3 ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி மார்க்கெட்டில் பிரித்து மேஞ்சிருந்து ஒழிச்சு கடத்திட்டாங்க. ஆக்சுவலி அசோக் லேலாண்டு, டாடா மோட்டார்ஸு, அடுத்து வந்து டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இந்த 3 பங்குமே போர்ட்ஃபோலியோவை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெயின் கொடுத்துருந்துச்சு. இல்லை டாடா மோட்டார் கமர்ஷியல் வெஹிக்கிள், இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட் பார்க்கும்போது 9% ரேலியாக இருந்துச்சு. 426 சம்திங்கில் போயிட்டுருக்கு. அது மாதிரி அசோக் லேலாண்டு 6% கிளைம் ஆயிருக்கு, 161 ரூபாவில் இருக்குது. ஈச்சர் மோட்டார்ஸ் 3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 7542 இருக்குது. ஃபோர்ஸ் மோட்டார் 7% ரேலியாக இருந்துச்சு, 19175 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எஸ்எம்எல் மஹிந்திரா 8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 4177 ரூபா அந்த ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த சீஸ்ஃபயர், இந்த பீஸ் டீல் அக்ரிமெண்ட்னால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்கு. டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிளும் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்க்கும்போது $83.47 அந்த ரேஞ்சில் டிக்ளைன் ஆயிருக்கு. வெஸ்ட் டெக்ஸ்ட்ராக்ஸ் இன்டர்மீடியேட்டில் பார்க்கும்போது 5% டிக்ளைன் ஆகி $80.70 அந்த ரேஞ்சில் வந்திருக்கு. பிரெண்ட்னு பார்க்கும்போது 4.5% ஸ்லிப் ஆகி $83.47 அந்த ரேஞ்சில் பேரல், விச் மீன்ஸ் $83.47 பெர் பேரல் அந்த ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு 5% அப்பர் சர்க்கியூட். இதில் வந்து ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபினான்ஷியல் 21 to 25 இவங்க 15.15 lakh crore அளவுக்கு ரெவன்யூ காட்டியிருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு ரெவன்யூ எங்கேருந்து வந்துச்சுன்னே அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ 7 டே, அதாவது 7 நாள் தொடர்ந்து அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவில் போன ஸ்டாக்கு இப்போ திடீர்னு 5% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட கேம் பிளேயாக இருக்கலாம். நீங்கள் அதில் போய் பலியாடாக மாட்டிடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நெக்ஸ்ட் சவுத் இந்தியன் பேங்க் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலியாக இருந்துச்சு. 48.55 ரூபா வரைக்கும் அதிகமாட்டு போயிருந்துச்சு. இது வந்து ஒரு ஃப்ரெஷ் 52 இன்னைக்கு டச் பண்ணியிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க் 48.55 rupees, இப்போ 47.14 rupeesல இருக்குது. 1% மேலே சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சவுத் இந்தியன் பேங்க் மேலே போகிறதுக்கு காரணம் ஒன்று, அவங்களோட கன்சிஸ்டன்சி, கண்டினியூஸாக எல்லா குவார்ட்டர்லையும் ப்ராஃபிட் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது எஃப்ஐஎஸோட பையிங் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சவுத் இந்தியன் பேங்க்கில் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது ஒரு முக்கிய ரீசன் சவுத் இந்தியன் பேங்க்கில். சவுத் இந்தியன் பேங்க் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டில் கன்சிடர் பண்ணலாமான்னா, நான் சொல்கிறது பீக் லெவலில் இருக்குது. மேபி பீக் லெவல்லேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போ வேணாலும் வரலாம். அந்த டைமில் நம்ம பார்த்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். புக் வேல்யூ 43 இருக்குது. ஸோ புக் வேல்யூவை தாண்டிடுச்சு. புக் வேல்யூலேருந்து ஒரு 5 ரூபா பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். எகெயின் ஒரு 40 கிலோ போச்சுன்னா பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட், இவங்க வந்து ஸ்பெஷலைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டை வந்து ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கோட்டக் இன்ஃபினிட்டி ஹைப்ரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எஸ்ஐஎஃப் கேட்டகரியில் வந்து புதுசாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்ட் கொடுத்த அப்டேட்டு. ஜூன் 15 ஓப்பன் ஆகுது, ஜூன் 29 வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோட்டக் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் யூஎஸ் டீலில் எதெல்லாம் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு பக்கம் நம்ம ருப்பி ஓரளவு பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாண்ட்ஸு, அடுத்து ஆயிலோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் ஓரளவு பார்த்தீங்கன்னா கம்மியாகும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் பில்லு, அதாவது இம்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சீப்பாக கிடைக்க சான்ஸ் இருக்குது இந்த பிரச்சனைக்கு அப்புறம். ப்ளஸ் அந்த கப்பல் வழி போக்குவரத்துலாம் ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக மாறிடும். அடுத்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ரூட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் எல்லாம் அந்த வழியாட்டு தாண்டி வர ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் ஷார்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இனி கிளியர் ஆகும். அதாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கேஸுக்கும் சரி, அது மாதிரி நம்மளோட ஹவுஸ் ஹோல்டுக்கு தேவையான கேஸும் பார்த்தீங்கன்னா இனி ஓரளவில் ஐ திங்க் 2 months மேபி டைம் எடுக்கலாம். 1 month or 2 months வந்து இது கிளியர் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஓரளவு சால்வ் ஆயிரும், கேஸ் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் டீல்னால கிளியர் ஆக சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் அந்த டீலில் வந்து ஈரானோட ஒரு $25 billion ஒர்த் ஆஃப் அசட்ஸை வந்து இவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஏர் அமெரிக்கா. அதுவும் பார்த்தீங்கன்னா படிப்படியாட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டீலில் அதுவும் பேசியிருக்காங்க. ஏர்டெல் வந்து 100% இன்வெஸ்டர் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏர்டெல் ஆஃப்ரிக்காவில் ஸ்டேக்கை 79% அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு
பாரதி ஏர்டெலோட ஷேர் ஹோல்டர்ஸ் 100% அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு ரயில்வே செக்டார் ஸ்டாக்ஸ்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஆர்விஎன்எல், ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, டிட்டாகர் ரயில் சிஸ்டம்ஸ். இதுக்கு காரணம் என்னன்னா 16 லட்சம் கோடிக்கு புல்லட் ட்ரெயின் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் வந்து 16 லட்சம் கோடிக்கு 7 ஹை ஸ்பீட் ரயில் காரிடார்ஸ் வந்து டெவலப் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளான்னால இவங்களுக்கு எல்லாமே கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த 7 பிளான்ஸில் இந்த கம்பெனிஸுக்கெல்லாம் பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ், சென்கோ கோல்டு இது மாதிரி பங்குகளும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் அதிகபட்சம் 8% வரைக்கும் மேலே போயிருக்கு. சென்கோ கோல்டு 4% மேலே பாசிட்டிவ், பிசி ஜுவல்லர்ஸ் 2.5% பாசிட்டிவ், பிஎன் கேட்ஜெட் ஜுவல்லர்ஸும் கிட்டத்தட்ட 1.5% பாசிட்டிவ் போயிருக்குது. டைட்டன் ஒரு 1.5% பாசிட்டிவ்ல இருந்திருக்கு. ஸோ இந்த பீஸ் டீல்னால வந்து பார்த்தீங்கன்னா கோல்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் இருக்குது. ஸ்பாட் கோல்டு பார்க்கும்போது 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர் அவுன்ஸுக்கு $4,323 அந்த ரேஞ்சில் மூவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓஸ்வால் பம்ப்ஸோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 6% கெயின் ஆயிருந்துச்சு. 63 மெகாவாட் ரூஃப்டாப் சோலார் ப்ராஜெக்ட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்ட அவங்களுக்கு 500 கோடி ரெவன்யூ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிற பேசிஸ்னால இன்றைக்கி அந்த ஸ்டாக் 6% ரேலி ஆயிருக்கு ஓஸ்வால் பம்ப்ஸு. ஸோ இது வந்து ஓஸ்வால் பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஒரு வழியாட்டு பார்த்தீங்கன்னா வேதாந்தாவோட ஷேர் ப்ரைஸ் எல்லாமே டிமர்ஜர் ஆகி லிஸ்ட்டாக இருக்குது. இதில் வேதாந்தா அலுமினியம் வந்து 5 இயர் டெஸ்ட், பிக் 5 இயர் டெஸ்ட். அனில் அகர்வால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா 10 மில்லியன் டன்ஸ் ஆட்டு நாங்கள் அந்த அலுமினியமை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. $5 பில்லியன் எபிட்டாவை வந்து 5 இயர்ஸில் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் அலுமினியம் பிஸ்னஸில் 6 மில்லியன் டன்ஸ் வந்து 3 to 3.5 இயர்ஸில் வந்து அவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸில் வந்து 10 மில்லியன் டன்ஸ் ஆட்டு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ வேதாந்தா டிமர்ஜரில் யாருக்கு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ வேதாந்தா அலுமினியம் தான் இந்த லிஸ்டிங்கில் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடச்சிருக்கும். மற்ற ஸ்டாக்ஸ்லாம் ரெட்டில் தான் இருக்குது. மேபி லிஸ்டிங்கில் ஓரளவு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இப்போ எல்லாமே ரெட்டில் தான் இருக்குது மற்ற ஸ்டாக்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ யாரெல்லாம் வேதாந்தா டிமர்ஜரில் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. செக்டார் வைஸ் பார்க்கும்போது மெட்டல் அண்ட் ஃபார்மா அன்றைக்கி நெகட்டிவில் இருக்குது. மற்றபடி ஃபைனான்ஸ், ஆட்டோ, ரியாலிட்டி, சிமெண்ட், எனர்ஜி, பேங்கிங், டெக்னாலஜி, பிஎஸ்சி, இன்ஃப்ரா, சர்வீஸ், கன்சியூமர், பிஎஸ்சி பேங்க் இதெல்லாம் பாசிட்டிவில் இருக்குது. ஃபினான்ஸ் 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஆட்டோ 1.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இது போக இது ஃபார்மா செக்டார் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.